அமெரிக்காவில் அந்த பொன் இன்னொருத்தர் 2 அதிபரும் சேர்ந்து போர்க்கொடி தூக்குவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்த்து விலைவாசி இடத்தோட இடங்கள்லாம் பயங்கரமாக ஏறும். ரேட்டு எதிர்பார்க்காத ரேட்டு, இது வரைக்கும் எதிர்பார்க்காத ரேட்டெலாம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை புறநகர் பகுதி, இந்த புறநகர் பகுதியில் வந்து மதிப்பு இல்லாத விலைகள் ஏறப்போகுது. ஒரு சில காரணத்தினால இந்த புறநகர், சென்னையோட புறநகர் பகுதிகள் செங்கல்பட்டாக இருக்கலாம், பூந்தமல்லியாக இருக்கலாம், பிப்ரவரி மார்ச், இந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்து 2 இடத்துல கோர விபத்துகள் நடக்கும். இந்த 2 இடமும் சடனாக நடக்கும், ரொம்ப குழப்பத்தோடு நடக்கும். அது சில இடத்துல வரும். இது மூலிமா இன்னொன்று ஒரு ட்ரெயின் வந்து ஒரு அடிபட்டு நிற்கக்கூடியதை பார்க்க போகிறோம். அந்த டைமில் இந்த டூரிசம் போகிற மக்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சில இடத்துல அந்த சில மலைகள் வந்து சரிஞ்சு மக்கள் அதில் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதையே நம்ம பார்க்க போகிறோம். உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். கடந்த வீடியோவில் நம்முடைய ரோஜா தமிழ் டிவியில் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் கணிப்புகளை வணங்கும் பொழுது ஒரு இடத்தில் பனிமலை உருகி அப்படியே அது வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளக்காராக செல்லும் என்று சொன்னார்கள். அதே போல் ஒரு இடத்தில் செல்வதாக தகவல்கள் வந்திருக்கிறது. அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு சிக்கலில் மாட்டுவார் என்று சொன்னார்கள். அதே போல நடந்தது. இப்படி நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் நடப்பதாக நீங்களே நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்து வருகிறீர்கள். இன்றைக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் புராண கொரியர்ஸுக்கும். இன்னைக்கு அகஸ்தியர் என்ன சொல்றாரு பார்ப்போம். கண்டிப்பா சார். சொல்லார். கண்டிப்பாக அந்த மழை இருக்குது. மழை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி இரவு இல்லைன்னா 29ஆம் தேதி 30ஆம் தேதி இது கண்டிப்பாக மழை இருக்குது. அப்படி மிஸ் ஆனால் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்குமே சில இடத்துல நமக்கு மழை வந்து நின்றணும். ஆனால் அதே நேரத்தில் மழை இந்த நாகை மாவட்டம், திருநெல்வேலி, புதுச்சேரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தாண்டி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை, இந்த மாதிரி ஏரியாங்களில் சில இடத்துல ரொம்ப அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. இந்த பக்கம் திருவண்ணாமலை அது மாதிரி. ஆனால் இது 2 பிரிவாகிடும். 2 பிரிவாகி சில வழிகள் வரும். அப்படி போய் அந்த மழை இதுவாச்சுன்னா, சப்போஸ் அந்த புயல் திரும்பிடுச்சுன்னா சென்னை கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. புறநகர் பகுதியிலும் கொஞ்சம் சென்னை புறநகர் பகுதியிலும் மழை இருக்கும். அது விட அந்த மழை வந்து நின்றுடும். அது விட 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே ஒரு இது இருக்குது. அது ஒரு புயல் வந்து வழி வந்ததுன்னா உண்டு. அப்படி இல்லைன்னா நமக்கு மழை இல்லை. ஆனால் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே ஒரு சின்ன இது இருக்குன்றதை சொல்கிறேன். எப்படி தாக்கினாலும் இந்த தடவை வானிலையும் நல்லாயிருக்கும், நம்ம சுகாதாரமும் நல்லாயிருக்கும். 2 பேருமே நல்ல ஒரு விடாமல் வழி பண்ணி நல்லபடியாக ஆக்கிடுவாங்க. பெரிய ஆபத்துக்கள் இல்லாத அளவுக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனால் இந்த மழையினால நம்ம பயப்பட வேணாம். அப்படியே இது வழியாதுன்னா 2 ஊர் பாதிப்பு ஏற்படும். 2 ஊர்னா அந்த அவுட்டரில் தமிழ்நாடோட இருக்கக்கூடிய இடம். அப்படிலாம் வேறு மாநிலத்தில் ப்ராப்ளங்கள் ஏற்படும். 2 மாநிலமும் தண்ணியில் மிதக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இன்னொரு கோயிலில் மிகப்பெரிய பிரச்சனை ஆக போகுது. தங்க வெள்ளி கொஞ்சம் குறைஞ்சி திரும்ப ஏறும். அது ஒரு நிலைமை இருக்குது. சடனாக ஒரு பூம் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஆறாம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி ராகுவோட சேர்க்க மிகப்பெரிய குழப்பமாக ஏற்பட போகுது. அதில் உலக நாடுகள் பதற்றமாக இருப்பாங்க. சில இடத்துல ரொம்ப பிரச்சனைகள் ஏற்பட போகுது. சில ஊர் உக்ரைனாக இருக்கலாம், இல்லைனா ரஷ்யாவாக இருக்கலாம். இவங்களுக்குள்ளே சில பாதிப்புகள் அதிகமாக ஏற்படலாம். இல்லைனா ஈரான், நம்ம இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல், இதில் எதனா சில குழப்பங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் இந்த உக்ரைனோட பிரச்சனைகள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 நாடுகள் கூடும். ஆனால் ஒரு நாட்டோட அதிபர் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை ஆக்கிடுவார். அந்த பிரச்சனைனால அவர் மட்டும் தனித்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்பட்டுரும். அந்த குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே பிடிப்பட்ட அந்த பணக்காரருக்கு இன்னொன்று ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. இன்னொன்று ஒரு பிரச்சனை இப்போ மாட்ட போகிறா. திரும்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுது. திரும்ப 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ள மார்க்கெட் பிரச்சனையாக போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஆயுதம் ஏந்திய ஒரு படை, ஒரு விமானமோ இல்லை ஒரு இதுவோ போகிற இதுவோ அது போகும். ஆனால் நடுப்புற அது விழுந்துடும். அது விழுக்க சொல்ல எல்லாரும் பார்க்க போகிறாங்க. அந்த நிலைமை ஏற்பட போகுது. அதனால் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் லண்டனில் ஒரு மாறுபட்ட கருத்து ஏற்பட போகுது. அதில் ஒரு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து 3 கண்ட்ரியில் வன்முறைகள் ஏற்படும். 3 முறை தொடர்ந்து வன்முறைகள். அது மக்கள் ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துவாங்க. பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். செல்ஃபோன் வந்து பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. புது விதமான புதுவிதமான அழைப்புகள் எல்லாமே ஏற்பட போகுது. அதுக்கான வழிமுறைகள், ஒரு புது வழி ஏற்படுறதை பார்க்க போகிறோம். இதை தவிர்த்து ஒரு 3 நாள் ஸ்கேம், அதில் வரக்கூடிய ஆளுங்களையும் பிடிப்பாங்க. அதில் சில ஆளுங்க இப்போ பண்ணக்கூடிய சின்ன விஷயங்களாக இருக்கக்கூடிய ஸ்கேம், இந்த ஷேர்ஸில் இல்லைன்னா பணம் கொடுக்குற அதிகமான வழி பண்ணுற இவங்கெல்லாம் மாட்டுவாங்க. இதை தவிர்த்து பழசியாக ஒரு பிரச்சனையாக ஆளும் மாட்டுவார். அதுவும் ஒரு குழப்பம் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே தனித்து நிற்குது. அது எல்லாமே செவ்வாய் கோல் ஊன்றி நிற்கக்கூடிய இடத்தினால அந்த பிரச்சனை, சனியோட பாதிப்புகள் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பாதிப்பை சனி கொடுக்க போகிறான். இது இல்லாமல் பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். இந்த 1.5 மாத காலத்தில், அதாவது டிசம்பர்லேருந்து ஜனவரிக்குள்ள ஒரு உணவு வழியான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு விலைகள் ஏறக்கூடிய நிலைகள் ஏற்படலாம். அதோட நிலைகள் வந்து ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப்படும்.
இன்னும் இந்த பணத்தோட மதிப்பு இன்னும் குறைப்போகுது இந்தியாவில். அதனால் இன்னும் வீக்கங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இருக்குது. என்ன சம்மந்தப்பட்ட ப்ரைஸ் அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும், சடனாக மாற்றங்கள் ஏற்படுது. இது மூலிமா சில கண்ட்ரிகள் டேக்ஸோட ப்ராப்ளங்கள் ஏற்படுறதை பார்க்கணும். இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய பணியை பார்க்க போகிறாங்க. உலக நாடுகள் எல்லாமே மரலாக இருக்கும், இது வரைக்கும் பார்க்காத பணியை பார்க்க போகிறாங்க. 3 பணியாக இருக்கும். ரஷ்யாவில் நான் ஏற்கனவே சொன்னேன் மூடிடும். அதே மாதிரி ஒரு ஊரே வந்து ரொம்ப பணியில் மூடி அங்கே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் எவாக்குவேட் ஆகக்கூடிய நிலைமைக்கு இருக்கு. இந்த கடல் மார்க்கத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது. அப்படியே ட்ரம்ப் பதவி ஏற்று வழி பண்ணாலும் 2-3 கண்ட்ரிக்கு வந்து சரிப்பட்டு வராது. ஸோ 2-3 கண்ட்ரிகள் சில குழப்பங்களை ஏற்படுத்திக்க போகுது. அதனால் சில சிக்கல்கள் ஏற்படுது. அதில் சில அதிபராக இருக்கவங்க ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. அதனால் அவர் பண்ணக்கூடிய அந்த ரூல் கொஞ்சம் மாற்றப்பட்ட ஒரு நிலைமை ஆகிடும். சொன்ன வாக்குகளோ வழியோ சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவில் அந்த பொன் இன்னொருத்தர் 2 அதிபரும் சேர்ந்து போர்க்கொடி தூக்குவாங்க. அந்த மாதிரி நிலைமை ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர்த்து விலைவாசி இடத்தோட இடங்கள்லாம் பயங்கரமாக ஏறும். ரேட்டு எதிர்பார்க்காத ரேட்டு, இது வரைக்கும் எதிர்பார்க்காத ரேட்லாம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை புறநகர் பகுதி, இந்த புறநகர் பகுதியில் வந்து மதிப்பு இல்லாத விலைகள் ஏறப்போகுது. ஒரு சில காரணத்தினால இந்த புறநகர் சென்னையோட புறநகர் பகுதிகள் செங்கல்பட்டாக இருக்கலாம், பூந்தமல்லியாக இருக்கலாம், என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி காஞ்சிபுரம் போகிற ரூட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி செங்கல்பட்டு அது தாண்டி இருக்கிற திண்டிவனம், இந்த மாதிரி ஒரு சில பகுதிகளில் இது வரைக்கும் எதிர்பார்க்காது. ஏன்னா மக்கள் அங்கே நிறைய ஏறக்கூடிய நிலைமைகள். அதனால் விலைவாசிகள் அங்கே லேண்ட் விலைவாசிகளை ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள் தான் நடக்கும். பிப்ரவரி மார்ச், இந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்து 2 இடத்துல கோர விபத்துகள் நடக்கும். இந்த 2 இடமும் சடனாக நடக்கும், ரொம்ப குழப்பத்தோடு நடக்கும். அது சில இடத்துல வரும். இது மூலயமா இன்னொன்று ஒரு ட்ரெயின் வந்து ஒரு அடிபட்டு நிற்கக்கூடியதை பார்க்க போகிறோம். அந்த டைமில் இந்த டூரிசம் போகிற மக்கள் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா சில இடத்துல அந்த சில மலைகள் வந்து சரிஞ்சு மக்கள் அதில் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதையே நம்ம பார்க்க போகிறோம்.
நீங்கள் ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து இல்லைன்னா அதர் கண்ட்ரீஸ், லண்டன் இல்லைன்னா அமெரிக்கா இல்லை இந்த ரஷ்யா, சில கண்ட்ரீஸில் இந்த மாதிரி பணிகள் ஹெவியாகிறதுனால கண்டிப்பாக ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடும். சில கண்ட்ரிக்கு வந்து ஃப்ளைட் போகிறது சில குழப்பமாக ஆகிடும். அது மூலிமா ரொம்ப டிலே ஆகுறது, இந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கான வழிகள் கேன்சல் ஆகுறது, சடனாக நிறுத்திடுவாங்க ஒரு 4-5 டேஸ்க்கு. அதனால் மக்கள் அங்கேருந்து வரத்துக்கு கொஞ்சம் அவதிப்படுவாங்க, அந்த நிலைகள் ஏற்படும். அதனால் இப்பயே சில வழிகளை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. இந்தியாவில் முக்கியமாக மிகப்பெரிய மாசு டெல்லி. இந்த டெல்லி, அதநகர், நொய்டா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹரியானா, இதில் மிகப்பெரிய மாசு ஏற்பட்டுரும். அங்கே மக்கள் வாழ முடியாது. ஸோ ஆக்சிஜனோட தன்மைகள் உள்ளே இருக்கக்கூடிய காற்றே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகுது. அதனால சில நோய்கள் அங்கே பரவுறதை பார்க்க போகிறோம். முக்கிய மருந்துகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவரும் பிரச்சனையாவார். ஒரு மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். அதாவது இந்த மெடிசன்ஸ் அந்த மாதிரியா பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபர், அவருக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்கலாம். ஒரு சக்தி வாய்ந்த வெடி அமெரிக்காவில் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் அமெரிக்காவில் நடக்க போகுது, அது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுனால தான் பல குழப்பங்கள் ஏற்படும். இமயமலை இல்லைன்னா ஹரித்வார், அந்த நாட்டில் ஒரு முக்கியமான இருக்க சாலை விபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை வந்து சரிஞ்சிடும். அந்த நிலைமை ஏற்படும். ஒரு இடத்துல வெயிலோட தாக்கம் புகை கூடிய ஒரு வெயில் வரதையும் பார்க்க போறோம். ஒரு இடத்துல எரிமலை வரும். அந்த எரிமலையோட பக்கத்தில் உறையக்கூடிய பனி, அந்த பனி பிரச்சனை இருக்க இடத்துல சில ஒரு கடலில் கொந்தளிப்பு போல் சுடுதண்ணி வரும். ஹாட் வாட்டர் வரக்கூடியதையே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய கிராமம், இந்த கிராமம் வந்து மாறிடும். இந்த கிராமம் போயிட்ட அப்புறமா தான் இந்த உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய கிராமங்கள்
எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் இந்தியாவில் இல்லைனா கூட வெளிநாட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த கவனத்தினால ஒரு முடிஞ்ச அப்புறமா ஃபாரின் கண்ட்ரீஸில் மட்டும், அதுவும் நார்தர்ன் கண்ட்ரீஸில் மட்டும் சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கணும். இந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் 2 கண்ட்ரிகள் வெள்ளக்காடாயிடும். அந்த நிலைமையாக இருக்கிறத பார்க்க போகிறோம். 2 முக்கியமான கண்ட்ரிலும் மிகப்பெரிய மழைகள் ஏற்படும். கெலாமிட்டிஸ், இந்த கெலாமிட்டிஸ் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகுது. அப்படி மாற்றம் ஏற்படுறது அந்த வழியில் பனி இருந்தும் சூடு இருக்கும். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டு மனித உடல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சூட்டுத்தன்மை ஆகக்கூடிய தன்மையை பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாகம் தான் படிச்சிருக்கோம். இன்னும் ஒரு பாகம் அடுத்த வாரம் நம்ம படிப்போம். சார், இப்போ இந்த ரஷ்ய உக்ரைன் போர் வந்து ரொம்ப உக்கிரமடைஞ்சு போயிட்டுருக்கு. ரஷ்யாவும் வந்து மிரட்டிகிட்டு இருக்கு, நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம்னு. இதனால் வந்து உலக போர் வருமா என்ன அப்படின்னு மக்கள் எல்லாரும் பீதியில் இருக்காங்க, உலக மக்கள். இது எப்படி நடக்கும் சார்? உலக போர் வருமா வராதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அணு ஆயுதத்தால் அழிவு ஏற்படுமா ஏற்படாதாங்கிறத சொல்லுங்கள். இருபத்தி 2ஆம் தேதி 6ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதிக்குள்ள டிசம்பர் ஒரு இடத்துல ஒரு கடல் மார்க்கமாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளேஸ்லேயும் அந்த பிரச்சனை உருவாகும். அது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் ஆபத்தான நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி அது தாண்டிட்டாங்கன்னா, அது வந்து செய்யலைன்னா இந்த போர் வராது. அப்படி ஒரு பிப்ரவரி மாதம் ட்ரம்ப் சார் வந்துட்ட அப்புறமா அது இதுவாச்சுன்னா, ஆனால் ஏப்ரல் மாதம்தான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வுகள் இருக்குது. அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். சார், இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இலங்கையில் தொல்பொருள் இந்த விஷயத்தில் பண்ணும்போது, ஆய்வு நடத்தும்போது 60 அடிக்கு ஒரு 6 அடி அகலத்துக்கு ஒரு மிகப்பெரிய வால் கிடச்சிருக்கு சார். அந்த வால் வந்து கும்பகர்ணனுடையதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ளவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதனால் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இன்னும் பல பொருட்கள் புதையுண்டை மேலே வரப்போகுது. இன்னும் தமிழ்நாட்டிலையும் ஒரு பொருள் கிடைக்க போகுது, மிகப்பெரிய பொருள் கிடைச்சிடும். சார், இப்போ மலேசியாவில் இந்த மழை இதெல்லாம் வந்து புயல்லாம் வந்துட்டு இருக்க, இதனால மலேசியாவில் பாதிப்புகள் உண்டா, எப்படி இருக்கும் என்ன? இது வந்து பெரிய அளவில் இருக்காது. அங்கேருந்து உருவாகி இந்த பக்கம் வெளியே போயிடுது. அதனால நார்த்தன் சைடில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மலேசியாவுக்கு இதனால எந்த சின்ன மலைகள் வர பெரிய பிரச்சனை. ஓகே சார், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காங்க சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.